ஹலோ கசலா இந்த வீடியோ வந்து மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 95 96 இந்த வீடியோ பயங்கரமாக இருக்கும். மறக்காம வந்து இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணி பாருங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோ ஸ்டார்டிங் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங் 95th எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நம்ம கோல்ஸ் அப்புறம் வந்து ஹீரோ நடந்து போயிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தனை பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அமௌண்ட் பேசி அவனும் என்டர்டைன்மெண்ட் போயிட்டுருக்கான். ஆக்சுவலி ஒரு ஆட்டக்காரங்க அந்த மாதிரி வந்து ஆட்ட சம்பாதிக்கிறான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இருக்குல்ல மெர்மேட், அந்த பொண்ணோட கிளாஸ் வந்து நிறைய பேர் அங்கே அருமையாக இருக்கா. ஸோ அங்கே இருக்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிக்குது. ஸோ சீனில் மாஸ்டர் நான் அவங்களுக்குள்ள போய் பேச மாட்டேன், சரி போமா போய் பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெர்மெடியும் பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சுடுறேன். ஸோ போன ரெண்டு பார்த்தீங்கன்னா தலையில் ஒரு கிறிஸ்டல் மாதிரி அதை வச்சு பார்த்தீங்கன்னா என்னோட பாஸ்தை வந்து அந்த இடத்துல பரிமாறிக்க ஆரம்பிக்க. ஸோ அந்த இது பண்ணிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்துருக்கேன் எல்லாருமே நிறைய பேர் அடிமையாக இருக்காங்க. இவங்க சொல்லிருக்காங்க மெர்மெட்ஸ். ஸோ எங்கள் கிளான் அழிஞ்சது, எங்கள் பிளானட்டையும் மொத்தமாச்சு, அது மொத்தத்துக்கு நாங்கள் மொத்த பேர் இங்கே வந்து ஸ்லேவாக மாட்டிக்கிட்டோம் மாஸ்டர், எங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆட்ட ஆடல அவனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பணத்தை கொடுக்குறாங்க, என்ன வேணா செய்வாங்க பணத்துக்காக இங்கே இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வித்தியாசமான ரேசஸும் நிறைய இருக்கா. அந்த கிறிஸ்டலை பார்த்தீங்கன்னா ஒருத்தி எடுத்துட்டு எல்லா மெர்மெட்ஸும் உள்ளே போங்கடி, உங்களை எல்லாரும் வித்தாச்சு உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனு துரத்திக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல. ஸோ அதை பார்த்தோன்னே இந்த பொண்ணு நம்ம மெர்மெடு வந்து அழுவ ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல நம்ம ஷாஷாவும். ஸோ அந்த பொண்ணு வந்து நினைக்குது, ஸோ என்னோட மக்கள் வந்து மாட்டிக்கிட்டாங்க, இதுக்கப்புறம் வந்து யாராலையும் அவங்களை காப்பாற்ற முடியாத அடிமைகளாக தான் இருக்கணும். ஸோ இந்த உலகத்தில் இந்த வாழ்வை நாங்கள் வந்து இப்படி மாட்டிக்கிட்டு போயிட்டு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இந்த இடத்துல பற்றி யாருமே ஒன்றும் பண்ண முடியல. இவன் நம்ம கோல்ஸ்னு சொல்கிறோம், அவங்க எல்லாமே வித்தாச்சுப்பா, வேறு எதுவும் பண்ண முடியாது, சிறுவா நம்ம இடம் போகும்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ அப்படியே போயிட்டு ஹீரோ நினைக்கிறான். ஸோ என் மக்களுமே இதேமாரி வந்து ஸ்லேவாக தான் கண்டிப்பாக இருப்பாங்க, என் மக்களோட பிளான் அவங்களோட பிளானட், அந்த பிளானோட கல்டிவேஷனை கண்டிப்பாக நான் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும், இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் வந்து எல்லாரும் பவர்ஃபுல் ஆவாங்க. உடனே பார்பிட்டா கேட்பான், பார்பிட்டா எனக்கு வந்து போட்டேனே வந்து அமௌண்ட் நிறையவே தேவைப்படுது, என்ன பண்ணான்னு கேட்டால் நீ வேணா வந்து உங்ககிட்ட இருக்கிற பொருள் வந்து வித்துறேன், இந்த மதர் காப்பரை வித்துரு, அப்படின்னா வந்து வேறு ஏதாவது பொருளை வித்துருமா அப்படின்னு கேட்டுருக்க. ஸோ மதர் காப்பரும் சரி ஹேல்மோட ஷிப்பும் சரி எல்லாமே உன்னோட டிஸ்க் ஆர்க் வெப்பன்லாம் இல்லை, ஆர்க் வெப்பன் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டானது. ஸோ அப்புறம் மானா டிஸ்க் அதுவுமே வந்து ரொம்ப ஃபேவரட், அதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை, ஏதாவது வித்தாதான் காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல. சரி ஓகே நம்ம மானா டிஸ்கே வந்து விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு வேறு இடத்துக்கு போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அந்த மானா டிஸ்கை செல் பண்ணுறதுக்காக போக அந்த இடத்துல இருக்கிற பொண்ணு சொல்லுங்கள் சார் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்கேன், நான் வந்து ஒரு பொருளை வைக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே சார் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்க நாங்கள் சொல்லிட்டு இந்த இடத்துல இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து நிறைய பொருள் இருக்குது, இது வந்து நல்ல ரேட் போட்டா சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பர்பிள் எசன்ஸ் கட்டாங்க. இந்த எசன்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பயங்கரமாக கல்டிவேஷன் பண்ணலாம், ஆனால் இது உனக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒருத்தர் வந்து வணக்கி வைக்க. ஸோ வந்து இவர் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து மானா டிஸ்கை வைக்க போகிறோம். ஸோ சொல்லுங்கள் சார் வாங்க நம்ம வந்து பேசிட்டே போகிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் உங்கள் வெப்பனை கொடுங்கட்டு அந்த வெப்பனை பற்றி எக்கச்சமாக ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்க. ஸோ அதை வர லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம பார்பிட்ட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வச்சுருப்பாங்க அந்த கண்ட்ரோல், அதை வச்சு அந்த டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் எல்லாமே தான் ஹீரோட மண்டைக்குள்ளே ஆரம்பித்து பண்ணால் ஹீரோவும் வந்து எவ்வளோ வெப்பனை வந்து அவ்வளோ போகுது அப்படின்னு மாதிரி அவனுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. 18 பில்லியன் பிளாக் டிராகன் காயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து போக இருந்தது. நெக்ஸ்ட்டில் வந்து அவரும் பார்த்தீங்கன்னா அதுக்கான கார்டு வந்துடுறாரு, ஸ்டார் பேங்க் ரிவருக்கான கார்டு, அது மட்டும் இல்லாமல் வந்து மெம்பர்ஷிப்புக்கான ஆஃபருக்கான கார்டு, ரெண்டு கார்டையும் பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்டார் ரிவர் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, அந்த அக்கௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குது. ஸோ ஹீரோ பரவாயில்ல இப்படியே வந்து இதில் ஓப்பன் பண்ணிச்சுன்னா மாஸ்டர் அக்கௌண்ட்டில் இதோட வந்து நிறையவே காசு இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்பிட்டா சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே நமக்கு தேவையான பர்ச்சேஸ் பண்ண என்ன யாரும் பார்பிட்டா அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி ஓகே வேறு ஏதாவது கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அசுரா மேரோ அப்படின்னு ஹீரோட கல்டிவேஷனுக்காக அவன் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வாங்குறான். ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கு யூஸாக இருக்குன்னு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வேறு இடத்துக்கு காட்டுறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் ஸ்லேவ்ஸ் வாங்க போகிறான். ஸோ எர்த்தை ப்ரொடெக்ட் பண்ண நல்லா ஸ்லேவ்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல போயிட்டு நான் ஸ்லேவ்ஸ் வாங்கிருக்கேன், எனக்கு வந்து இந்த ஸ்டார் லெவல் ஸ்லேவ்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டோ எல்லாருமே வேறண்டு போயிடுறாங்க. ஸ்டார் லெவல் ஸ்லேவ்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண வந்துடுறான். ஓகே சார் வாங்க சார் கண்டிப்பாக என்கிட்ட நிறையவே இருக்குது, உங்களுக்கு என்ன வேணுமோ வந்து எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா கூட்டு போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஸோ அவனுக்கு போன அப்படின்னா வித்தியாசமான டிவைஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்லேவ்ஸோட ப்ரொஃபைல் அவங்க என்ன லெவலில் இருக்காங்க அப்படின்னு காட்டுமே டிவைஸ் வச்சுருக்கேன். அந்த டிவைஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம் சார் உங்களுக்கு தேவையான ஸ்லேவ்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார் லெவல் 5 டவரில் இருக்குது. அவன் வந்து இது எதோ சூஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே பார்த்தீங்கன்னா பார்பிட்டா வந்து சொல்லுவாங்க டே இரா நான் சூஸ் பண்ணுறேன் நான் சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா மூன் கிளான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, பிளாக் மூன் ரேஸ் அப்படின்ற மாதிரி ரேஸ். இந்த ஸ்லேவ்ஸ் வந்து நல்லா இருப்பாங்க, வருங்காலத்தில் வந்து எல்லாமே ஸ்பிரிட் மாஸ்டர் தான், வருங்காலத்தில் இன்னும் பவர்ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து பார்பிட்டா வந்து செலக்ட் பண்ணாங்க. ஸோ அப்படியே வந்து ஸ்டார் லெவலில் டயர் 7 அந்த லெவலுக்கான ஸ்லேவ்ஸும் செலக்ட் பண்ணுவாங்க. அப்படியே வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா 5 டயர் அப்படின்னு 2 டயர் 3 டயர் அப்படின்னு ஒன்று வந்து செலக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்பிட்டா தான் இருக்கிற பவர்ஃபுல்லான ஒரே கிளானஸ் வந்து நிறைய பேர் சொல்கிறார். இவனுக்குலாம் வந்து சரியான சந்தோஷம். ஹீரோ கேட்பான் எனக்கு இது மாதிரி வந்து ஒரு 1000 ஸ்லேவ்ஸ் வேணும் ஸ்டார் டயர் 1 அப்படி சொல்லி 1000 ஸ்லேவ்ஸா அப்படின்னு ஒன்று ஷாக் ஆகிட்டு சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணிருக்கான். சார் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 1000 ஸ்லேவ்ஸ் வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் தானே அப்படின்னு கேட்க ஆமாம் கன்ஃபார்ம் தான் இருக்கும். மொத்தமாக கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 5 பில்லியன் பிளாக் ட்ராயின்
ஆல்சோ வந்து ஹீரோக்குலாம் வந்து சரி ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு வந்து வாங்கிட்டு வந்துடுறான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனு சொல்லிட்டுறான், சார் உங்களுக்கு தான் ஸ்லேவ்ஸ்லாம் நாங்கள் ரெடி பண்ணி அமைச்சு வைக்கிறோம், கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்லேவ்ஸ் கூட்ஸை பாருன்னு சொல்கிறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் ஆர்டர் பண்ண மொத்தமாக வந்து 1016 ஸ்லேவ்ஸ். ஹீரோ பார்த்து உடனே எல்லாருமே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு மாதிரியே சொல்ல இவங்க எல்லாருமே லாயலாக இருப்பாங்க சார், இவங்களோட லாயலான ஸ்லேவ்ஸ் எங்கேயுமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல. ஸோ அவங்க கமெண்ட் கண்டிப்பாக கட்டிவிட்டு உங்களுக்கு உயிருக்கு ஷீலாக இருப்பாங்கன்னா நெக்ஸ்ட் சீல பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து வித்தியாசம் பண்ணுறான். பார்டர் சொல்லுவாங்க இதை வந்து சுப்ரீம் மானா டோஜோ, இதுக்குள்ள மாஸ்டருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளாக இருந்த ஒரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல நீ வரணும்னா நீ கொஞ்சம் பவர்ஃபுல் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அவனோட பேங்க் கார்டு இருக்கும் அதை பார்த்துட்டு இருக்கேன். சரி ஓகே பட் அடுத்து என்னன்னு கேட்டால் முதல்ல நம்ம ஸ்லேவ்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து சேஃப்டியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் சீல பார்த்தீங்கன்னா வந்து இவங்க எல்லாருமே வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ எல்லாருமே ஷிப்ஸில் எது ரெடி பண்ணிட்டு சார் கூட்ஸ் வந்து ரெடியாக இருக்குது சார்னா. ஸோ ஹீரோவும் அவனோட ஷிப் எடுத்து கிளம்புறேன் சுற்றி கூட்ஸ் 1000 ஸ்லேவ்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஷிப்ஸில் கிளம்பிருக்காங்க. ஷிப்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். சரி சொன்னால் பார்பிட்டா நமக்கே ஒரு வேற ஹவுஸ் வாங்கக்கூடாதுன்னா சரி ரைட் ஆயிடான்ட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் ஆர்ச்டு பிளானட் அப்படின்ற ஒரு பிளானட் பார்த்தீங்கன்னா வேற ஹவுஸ் அவைலபிளாக இருக்கு, நம்ம போய் அங்கே வாங்கிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி இந்த ஆர்ச் பிளானட் பார்த்தீங்கன்னா வந்து போகலான்னா அது வந்து 11,800 மில்லியன் லைட் இயர்ஸுங்க அதுக்கு அந்த பக்கமாக இருக்குது. அந்த இடத்துக்கு போகிற பிளானட் பயங்கரமாக இருக்குது. அந்த பிளானட்டில் ஹீரோ வந்து இந்த இடம் கண்டிப்பாக எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் கொஞ்சம் கோல்டாக இருக்கும் இருக்குன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைடா. அந்த இடத்துல வேற ஹவுஸ்ல வந்து நல்ல விலைக்கு நமக்கு கிடைக்கின்ற இந்த இடத்துல 2 பேர் இது பார்த்தீங்கன்னா பிராட் பிரதர்ஸ் அவனு சொல்லிட்டு இருக்காங்க யார் வரான்ற அண்ணா அந்த மாதிரி நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிட்டு டீ உனக்கு தெரியுமா வரவங்க எல்லாரும் பயங்கரமான ஆள்றா. ஸோ அங்கே இருக்கிற ஒரு பிளாக் ட்ராகன் காயின் நம்மளோட காயின் 1000 காயினுக்கு சமமானதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம சில்வர் மூணு எம்பர் வந்து அவங்க வந்து வராங்க அப்படின்னா கண்டிப்பாக பவர்ஃபுல்லானதாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்து வெல்கம் பண்ணி அவனு இருக்கா. இவனுக்கு அப்படியே பேசிட்டு இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷிப் வர மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா பார்த்தா அந்த ஸ்லேவ் ஷிப் அந்த ஷிப்புன்னு இறங்க உள்ளது பார்த்தீங்கன்னா 1000 ஸ்லேவ்ஸ் முக்கியம் ஒருத்த மாற்றி ஒருத்தங்க இறங்க ஆரம்பிக்க இவனுக்கு எல்லாம் உள்ள அள்ளு கிடையாது. ஏன்னா வரணும் மொத்த பேர் வந்து ஸ்டார் லெவலு. ஸோ இருக்கு எல்லாரும் வந்து இறங்க உள்ள பார்த்து மறந்து போயிருங்க யாரா அவனுக்கு எத்தனை பேர் வந்துருக்காங்க படையெடுத்து வந்திருக்கானுங்களா அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ஹீரோ இருங்க இருக்கிற எல்லாருமே ஹீரோ வந்து மாஸ்டர் அப்படின்னு தலைவனுக்கு ஆரம்பிக்க ஹீரோ கோயிலில் யாராவது நடுவில் வந்துடும். இதை பார்த்துருவோம் யாரா இருப்பார் ஒரு பிளாக் டிராகன் ஷிப் இது மட்டுமே 10 பில்லியன் அளவு வருமே. இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒன்று போய் சொல்லுவாங்க ஸோ சொல்லுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிராட் பிரதர்ஸ் என் தம்பி பிராட் நம்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வந்து என்கிட்ட வந்து நீ தேவை எல்லாமே இருக்குது சார். ஸோ கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க. இந்த இடத்துல பார்த்து சொல்லுவாங்க இந்த இடத்துல கண்டிப்பாக அவனுக்கு மரியாதை நடத்துவானுங்க ஏன்னா நம்ம மிரண்டானுங்க. ஸோ நம்ம பிளாக் ட்ராகன் எம்பையர்லேயும் வந்துருக்குல்ல அதனால கண்டிப்பாக பயந்தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சரி ஓகேப்பா நான் போய் வந்து பார்க்கலாமுங்க ஓகே சார் போகலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து போவோம் பின்னாடி எல்லா சோல்ஸும் ஏந்திரிக்காமக்க இந்த பிராட் பிரதர்ஸாக பயந்துறானுங்க. உடனே வந்து நம்ம ஹீரோ வந்து திரும்பி சொல்லுவோம் ஸோ நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிருக்கேன். பிளானட் லெவல் 7 டைர் வாரண்டி கேட்பான். ஸோ உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்க மாஸ்டர் ஸ்லேவ்ஸ் வந்து பேர் இல்லை மாஸ்டர் அப்படின்னு சொல்லிருக்கேன். ஸோ மூன் நம்பர் 1 அதுதான் நான் அவனுக்கு கொடுக்குற பேர் அப்படி சொல்லுவோம்னா சரியான அப்படி இந்த இடத்துல பார்த்து சொல்லுவாங்க ஸ்லேவ்ஸ் அவனுக்குமே பேர் இல்லைடா நீ தானே புதுசாக வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. சரி ஓகே நீங்கள் வந்து என்ன மாஸ்டர்லாம் கொடுத்தல ஜஸ்ட் பாஸ்ன்னு கூப்பிடுங்க. இது கேட்டோன்னே பாஸ் ஆகுண்டு எல்லாருமே சரியான சேர்க்க யாருமே ஸ்லேவ்ஸ் இந்த அளவுக்கு நடத்தவே மாட்டாங்க. இதை கேட்டு எல்லாருமே சரியான சேர்க்குறாங்க. ஓகே ஓகே பாஸ் நீங்கள் சொல்ல சரினா சரிப்பா நீங்கள் எல்லாம் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு போயிட்டு இவனுக்கு பேசிட்டு நம்ம கெஸ்ட் உண்மையிலே ஸ்பெஷல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே வா பாப்பா அவர் வந்து கோச்சு வந்து உள்ளே போகணும் எல்லாரும் தேர்தல் கொண்டு போட வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு இருக்கேன். அதார பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து இதாக முடியாது. இந்த வீடியோக்கு மறக்காம அந்த லைக் போடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 96 எபிசோட் போயிடலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஷிப்பை காரணம் யாரா ஷிப்னா இந்த நோரா கிளான் அந்த ஒரு இந்த நாரா கிளான் இருக்குல்ல அந்த கிளான் அதில் அந்த ஏன்னு கட்டுறாங்கன்னா இந்த ஏஐ பேர் பார்த்தீங்கன்னா அட்டுக்கா அங்கே இருக்கிற அந்த பாசம் பேசிட்டு இருக்கான். அட்டுக்கா என்ன இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமாம் பாஸ் நான் கேட்ட இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து உள்ள கொண்டு போய் உட்காரச்சு பேசிட்டு இருக்கேன். சார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து யூனிவர்ஸ் லெவல் பவர் ஹவுஸ் அந்த லெவலுக்கான ஸ்பேஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சார். இந்த இடத்துல பயங்கரமான ஸ்பேஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு வில்லா கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் யூனிவர்ஸ் லெவலுக்கான இந்த லெவலுக்கான ஸ்பேஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு அவனும் அந்த அருமை பேரும் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ ஹீரோ யோசிக்கலாம் சரி ஓகே இதை வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவன் இடத்துல ஹீரோ நினைக்கிறான் ஸோ கண்டிப்பாக என் ஃபேமிலியை வந்து நீ கூப்பிட்டு வந்து நான் சேஃபாக வச்சுக்கலாம் இது ஒருத்தன் சொல்லிட்டு சரி இப்போ ஆர்டர் கன்ஃபார்ம் ஆமாம் இப்போ ஆர்டர் கன்ஃபார்ம் தான் உங்களுக்கு மொத்தமாக 2.72 பில்லியன் பிடி காயின்ஸ் பிளாக் ட்ராகன் காயின்ஸ் தரணும் எல்லாருமே சரியான சந்தோஷம் எனக்கு 2 பேருக்கும் சூப்பர் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் ஸோ வந்து ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ரொம்பவே நன்றி இல்லைங்க மிஸ்டர் லுங்பிங் அப்படின்னு கத்திட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பார்ட் வந்து ஹீரோ கேட்கலாம் ஸோ எர்த்தோட கல்டிவேஷன் இது பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு ஐடியா சொன்ன மாதிரி வந்து அந்த பர்பிள் கிறிஸ்டல் அதே வந்து வாங்கிக்கலாம். ஸோ மொத்தமாக அது இருந்தால் வந்து என்ன யூஸ் பார்பிட் அப்படின்னு கேட்க ஸோ அது இருந்தால் வந்து ஹியூமன்ஸ் வந்து நார்மலாக அட்வான்ஸ் காட் ஆஃப் லெவல் அந்த லெவலுக்கு 1 லெவல் வந்து கூட்டு போயிடலாம். ஸோ ரைட்டு அப்படின்னா வந்து ஒரு 1000 கிலோ ஆர்டர் போடுறது அப்படின்னு சொல்ல பார்பில் சரியான 1000 பேரா ஆமாம் கண்டிப்பாக வந்து எல்லாரும் இது பண்ணி சொல்லிருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் எசன்ஸ் அந்த ஒரு எசன்ஸாக பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ணிருக்காங்க எல்லாருமே வந்து இது பண்ணுறாங்க இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கல்டிவேஷன் லெவல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் வந்து பண்ணிருக்கேன். அந்த பர்பிள் கிறிஸ்டல் இந்த இடத்துலையுமே வந்து ரிசோர்ஸஸாக கிடைக்குது அதனால இந்த இடத்த செலக்ட் பண்ணிருப்பாங்க.
கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கு, எல்லாருமே அந்த கூட்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கோம். சரி ஓகே, திடீர்னு ஒரு வார்னிங் மெசேஜ் என்னடா போய் பார்ட் செக் பண்ணி பார்க்க. ஸோ வந்து நம்ம சோலார் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா அந்த மில்கி வேல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புது ஷிப் வந்து என்ட்ரு ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் ஷிப் மாதிரி தெரியல, இது கண்டிப்பாக ஒரு ஹை டெக்னாலஜி ஷிப்னா அந்த ஷிப்பில் வந்து காட்டுறாங்க. ஸோ அட்டுக்கா என்னாச்சு அட்டுக்கா அப்படின்னு கேட்க, ஸோ பாஸ் அதனோட இன்ஃபர்மேஷனாக கேதர் போயிட்டான். அந்த பிளானட்டோட நேம் எர்த்தா. சூப்பர், அதுக்குள்ளே நமக்கு நிறைய ட்ரெஷர் கிடைக்கும், அதை வந்து நமக்கு அடிமைப்படுத்தலாம் அப்படின்னு எல்லாம் கத்திக்கிட்டு நிறுத்தி மாட்டேங்க. முதல்ல அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்காம வந்து இது பண்ணக்கூடாது. ஸோ இருக்கு இந்த பிளானட்டை பற்றி எல்லாமே ரிசர்ச் பண்ணால் ஓகே சார், அதை பற்றி எல்லாமே ரிசர்ச் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் சீக்கிரமாக இந்த பிளானட்டுக்கு ஏன் வேர் ஹவுஸ் ஆக்குறேன், இதில் இருக்கிற எல்லாருமே அடிமைங்க தான், எல்லாரையும் அடிமைப்படுத்த நேரம் வரப்போது அடுக்கா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஹீரோ வந்து உடனே வந்து நம்ம தடர் கார்டு கூப்பிட்டு ஒரு மீட்டிங் உடனே காட் பிளேஸ்க்கு வந்து எல்லாரும் வர சொல்லுங்க. ஸோ 5 நேஷன்ஸ் வர இங்கே முக்கியமான மீட்டிங் சொல்லிருக்கேன். சரி ஓகே, இந்த ஷிப் வந்து அனலைஸ் பண்ணுறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சி கிரேட் ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இருக்கிறவங்க வந்து பவர்ஃபுல் ஆளுங்க தான் வந்து 15 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்துடுவாங்க. இது மொத்தமாக 7 பில்லியன் ஒர்த் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதுக்குள்ளே வரவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஸ்டார் லெவலுக்கு மேலே தான் இருப்பாங்க. ஈவன் ஸ்டார் லெவல் 6 டயர் கூடமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இது நம்ம இடத்த அழிக்க போதுமானதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டுருக்கேன் அவங்களும் நம்ம சிக்னல் வச்சு நம்ம பிளானட் இருக்கிற மொத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இருக்க தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்பரை எல்லாத்தையுமே புட்டு வைக்கிறாங்க. சரி ஓகே, இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியில் நம்ம வந்து எதிர்த்து போராட ஆகணும். உடனே வந்து காட் பிளேஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஸோ 5 நேஷனுக்கு வந்து கூப்பிடுன்னு இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்கிறான் எர்த்துக்கு. ஸோ அந்த காட் பிளேஸ் ஓப்பன் அவனு விர்ச்சுவல் யூனிவர்ஸ் வர ஆரம்பிக்கிறான். ஸோ ஹீரோக்கு இந்த பழைய ஞாபகம் ஆரம்பிக்க இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா இறந்த சோல்ஜர் எல்லாரும் மரியாதை செலுத்துறோம். பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் பண்ணிட்டு சரி ஓகே 5 நேஷனுக்கு வந்து கால் பண்ணுங்க அப்படி 5 நேஷன் தான் வந்துருவாங்க. இதில் ஹீரோ சொல்லுவான் ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. ஸோ பிளானட் லெவல் 6 டயர் ஆர் 7 டயர் வாரியர்ஸ் வந்து நம்ம நோக்கி வந்துருக்கேன். கண்டிப்பாக அவங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா அது நான் வந்து வெளில வந்து நிறைய அணுன் ரேசஸோட தூரம் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அவன் கண்டுபிடிச்சி இல்லாத விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கிற அவங்களோட டார்கெட் கண்டிப்பாக எடுத்து தான். ஸோ திரும்ப ஒரு பேரழிவு நம்ம இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிறாருன்னு பேசிட்டு இருக்கேன். ஸோ திரும்ப ஒரு பேரழிவா. ஸோ ஸ்டார் லெவல் 6 டயர் என்ன இந்த பிளாக் கான்ஜெயிண்ட் அதை விட வந்து பவர்ஃபுல்லானது. ஸோ திரும்ப இப்படிப்பட்ட ஆபத்து நம்ம நோக்கி வந்துட்டு எல்லாருமே இந்த இடத்துல பார்த்து பண்ணிருக்கேன். ஸோ இந்த இடத்துல மாடோன்னு கவலைப்பட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்லுவான் யாரும் கவலைப்படாதுங்க, கண்டிப்பாக நம்ம எதிர்த்து போராடணும். எந்த வித சிவிலைசேஷன் வந்தாலும் அவங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கண்டிப்பாக போராடியே ஆகணும். இல்லைனா நம்ம மனுஷ இன்ஜினமே வந்து அடிமைத்தனத்துக்குள்ளே போயிடும். இது நடக்க மட்டும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட்டுக்கா பார்த்தீங்கன்னா வந்து அது இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் அந்த இடத்துல மிலிட்டரியும் வீக்காக இருக்குது, எல்லாமே வீக்காக இருக்குது. சரி அட்டுக்கா இதில் என்னென்ன ட்ரெஷர்ஸ் இருக்கான்னு ட்ரெஷர்ஸ் மேலே ஸ்கை ஸ்கார்பியன் ஹுட் கிறிஸ்டல் அப்புறமா பிளாக் டாட் சூட் அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னுமே நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் எத்தனை டிஸ்க் ஸ்டோரேஜ்னு கிட்ட இவ்வளோ ட்ரெஷர்ஸ் வந்து இதில் இருக்கா. சூப்பர் இருக்குது. சரி அட்டுக்கா அவங்களோட கல்டிவேஷன் லெவல் அப்படின்னு இருக்கா. அந்த இடத்துல வந்து இது மட்டும் ஒரு பெஹமுத் வந்து வந்துச்சு, கோல்டு நான் செயின் பெஹமுத் கேட்டீங்கன்னா பரவாயில்ல, அது உயிரோட பிடிக்கும் நம்ம விட்டோம். ஆனால் ஒன்றும் வந்து பிரச்சனை இல்லை, அவங்களோட கல்டிவேஷன் லெவல் அதை வந்து சொல்ல அட்டுக்கா அப்படின்னு ஓகே நான் வந்து அதை அனலைஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அட்டுக்காவும் பார்த்தீங்கன்னா வந்து அனலைஸ் பண்ணுறேன் ஹியூமனோட கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதில் மொத்தமாக வந்து அட்டுக்கா சொல்ல இருக்குது. ஸோ 7 மில்லியன் மக்கள் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் எல்லாம் வாரியர்ஸாக இருக்காங்க. அதில் பார்த்தோம்னா ஒரு 10,000 பேர் பார்த்தீங்கன்னா வந்து காட் ஆஃப் வார் ஜூனியரில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீதி சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து பிளானட் லெவல் ஸ்டார் லெவலில் ஒருத்தர் கூட இல்லை, எல்லாமே 0. இதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா இந்த பூரோக்கெல்லாம் வந்து சரியான ஷாக்கு. என்ன உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சரியாக வச்சுக்க. இதை கேட்டு எல்லாருமே பார்த்து வியந்துக்கிட்டு இருக்க. திடீர்னு முதல்ல சிரிக்க ஆரம்பிச்சிடானுங்க. இவ்வளோ ஒரு வீக்கான பிளானட்டில் போய் இவ்வளோ ட்ரெஷர் சொல்லி எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன ஒரு வீக்கான பிளான்னா சார் இந்த மாதிரி இந்த மெயில் வந்துருக்கு எல்டர் வந்து நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணிருக்கேன். சரி ஓகே இந்த மெயில் வந்து ஓப்பன் பண்ணு அட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து சொல்லிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து இது பண்ணுங்க வந்து எல்டர் வர்றதுலாம் ஸ்டடியாக நிலகடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல எல்லாமே ப்ரிப்பரேஷன் இருக்குங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு இடம் வந்து பூரா அப்படின்ட்டு ஆக்சுவலி இவன் பேர் வந்து பூரா, அவர் பேர் வந்து லார்ட் டேவியன். பூரா அப்படிங்கிறது இன்னொருத்தர், அவர் கீழே இருக்கிறது லார்ட் டேவியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி இங்கே வந்து நிறைய விஷயத்தை வந்து நான் இங்கே ஆப்டேட் பண்ணிருக்கேன், நிறைய நாலேஜ். அதில் வந்து இந்த பர்பிள் எசன்ஸ் இதை மட்டும் வச்சு வந்து அட்வான்ஸ் கார்ட் ஆஃப் லெவல் வாரியருக்கு வந்து நம்ம இடத்துல இருக்கிறவங்களை மாற்ற முடியும். இதை வந்து எக்ஸ்ட்ரீம் மார்ஷல் கிளப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க இனிமேல் பாடுறவங்க இடத்த காப்பாற்றுவாங்க. உடனே வந்து சொல்லுவார் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா நம்மளோட எசன்ஸ் இது நம்மளோட டிஎன்ஏ இதுலேருந்து மாறுபடும், நமக்கு இன்னுமே இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் கண்டிப்பாக நம்மளை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து ஹியூமன்ஸ் எதிர்த்து போராடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஹீரோவாக தான் சொல்கிறான் என்ன இருந்தாலும் போராடி ஆகணும் அப்படின்னு சொல்லிருக்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து 3 பிரதர்ஸுமே கொய்யால நாங்கள் வந்து பார்த்துக்கணும் கண்டிப்பாக அங்கே வந்து எல்லாத்தையும் நாங்கள் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இவரு சொல்லிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா லார்ட் டேவியன் சொல்லிருக்கு நீ மட்டும் இதை வந்து வெற்றிகரமா ஆப்டேன் பண்ணி இது வந்து வேற ஹவுஸ் ஆகிட்டு அப்படின்னா ஒன்று வந்து வந்து எல்டர் பதி வந்து கவுன்சிலிங் அன்னைக்கு வந்து கடைசி வரைக்கும் வந்து ஒரு ஆளவே இருக்கான் லைஃப் டைம் போடல உனக்கு அது மட்டும் நிறைய லிபாட்ஸ் இருக்கு பூரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஓகே சார் கண்டிப்பாக சார் நம்ம கிளானோட மரியாதை நான் கண்டிப்பாக காப்பாற்ற சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தலைவன் பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்லேவ்ஸ் ஆர்மி இருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ
ஸ்லேவ்ஸ் சொல்கிறது அவனோட ஹீரோவே அவங்கள வந்து ஸ்லேவ்ஸாக நினைக்கல. ஸோ அவங்களுக்கு வந்து 3 ஆர்மின்னு பிரிச்சான். அவங்க 3 ஆர்மிக்கும் சிக்னல் கொடுக்க 3 ஆர்மியும் அவங்க ஷிப் எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிடானுங்க இடத்துக்கு. ஸோ ஹீரோனோட பிளாக் ஷிப்லேருந்து முன்னாடி போய்கிட்டு இருக்கான். இதில் ஹீரோ நினைக்கிறான் ஸோ கண்டிப்பாக நான் வந்து லேட்டாக போகக்கூடாது, கண்டிப்பாக என் பிளானட் வந்து அழுகி நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு போயிட்டு இருக்கான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ நினைக்கிறான் கண்டிப்பாக நான் வந்து எப்படினாலும் பிளானட் காப்பீங்கன்னு. இந்த பக்கம் பூரவும் சரி ஓகே அதை வந்து அபகப்படுவான், நான் அபகரிக்கலாம், நம்ம தான் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறோம், கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனு கத்திட்டு இருக்க. எல்லாரும் நம்ம தான் ஜெயிப்போம் கத்திட்டு பார்த்தீங்கன்னா அவனுங்களும் வந்து பூமி கிட்ட போறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறவங்க கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும். ஸோ உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு ஓகே பிடிச்சிருக்குன்றதுல வந்து பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல விதமாகவே நீங்கள் சொல்லலாம், ப்ரோ கொஞ்சம் மாற்றிக்க ப்ரோ, கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண ப்ரோ, கொஞ்சம் ஸ்லோவாக பண்ண ப்ரோ அப்படின்ட்டு. அதை கொஞ்சம் பேட் கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் போடாதீங்க நண்பா. ஏன் அப்படின்னா நம்மளே இங்கே 1008 பிரச்சனைகளை உட்காந்துருப்போம். நான் முக்கியமான விஷயம் நான் இன்னுமே யூடியூப்ல வந்து சத்தியமாக 100 ரூபா கூட வாங்கல. மானிட்டேஷன் நமக்கு வந்து இன்னுமே ஃபுல்லாக கிடைக்கல. அப்ளை பண்ணி வச்சுட்டு பெரும் பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. எல்லா பக்கமும் பிரச்சனையாக வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. ஹெல்த் கண்டிஷன் முதற்கொண்டு எல்லாமே. ஸோ எல்லாத்தையும் தான் வீடியோ போகிறேன்னா சத்தியமாக அது வந்து காசே கிடையாது. ஒரு காலத்தில் நானுமே அனிமி பார்த்துட்டு இருந்தேன். நிறைய அனிமி வந்து பாதிலேயே வந்து சில சேனல் எடுப்பாங்க, முடிச்சு பாதியிலே விட்டு போனால் அதை பார்த்துட்டு இருந்த மனசு எப்படி இப்படின்னா ஒரு இதுவும் இருக்கும். யாராவது பாதிலே முடிச்ச எபிசோட் எப்படா ஒரு டைமே இது இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து முடிக்காத அனிமே எல்லாமே முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து நான் வந்து ஆக்சுவலி அனிமே சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்ற முடிவுக்கு வந்ததே. ஸோ அதனால தான் நான் இப்போயே முன்னாடி மாதிரி வீடியோ போடுறதுனா கொஞ்சம் உடம்பு உண்மையிலே இந்த அளவுக்கு முடியல. ஒரு காலத்தில் உடம்பு நல்லா இருக்கும் போதெல்லாம் ஒரு நாளைக்கு 7 எபிசோடு 8 எபிசோடு போட்ட காலங்கள்லாம் உண்டு. ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு நீங்கள் மோட்டிவேட் பண்ணலாலும் பரவாயில்லையா, தயவு செஞ்சு ஏதாவது கொஞ்சம் கமெண்ட் போட்டு என் மனசு அது மாதிரி கஷ்டப்பட்டு விட்டுருவாதீங்க. ஸோ ஓகே உங்களுக்கு இல்லடா நீ எக்ஸ்பிளைன் பண்ணுறதே பிடிக்கலடா, வாய்ஸே பிடிக்கலடா அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு நான் உங்களை எதுவுமே சொல்ல கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தோ உங்களுக்கு பிடிச்ச சேனலில் பாருங்கள். அப்படி இல்லை ப்ரோ நீ இன்னும் கொஞ்சம் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ண நல்லா இருக்கும்னா கண்டிப்பாக நான் உங்களுக்காக நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நான் ஆக்சுவலி போன வீடியோவில் பிடி டெஸ்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு சாங் எடிட் பண்ணி போட்டிருந்தேன். அந்த சாங் காப்பி வந்தனால அந்த சாங் மட்டும் மியூட் பண்ணிட்டேன். அதில் வெறும் மியூசிக் இருந்துச்சு. ஸோ அடுத்த லெவல் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அப்டேட் பண்ணிவிட்டு நான் இருக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்கிறது இந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுற ஒரு 4 பேர் மட்டும் அடுத்த எபிசோடு கமெண்ட் பண்ணி போட்டாலே போதும். அந்த 4 பேர் கேட்டால் சத்தியமாக நான் அடுத்த எபிசோடு நான் கண்டிப்பாக போடுவேன். என்னால் முடிஞ்சாலும் சீக்கிரமாக முடிப்பேன். ஸோ அதனால் உங்களுக்கு பிடிக்கலனா தயவு செஞ்சு வந்து நீங்கள் பேட் கமெண்ட் போடாதீங்க, விலைக்குங்க. நான் தயவு செஞ்சு அது மாதிரி தான் சொல்கிறேன். பிடிக்கிறவங்க இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக என்னால் முடியுதோ நான் வீடியோஸ் எடுத்த வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். ஓகே மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுறேன். பை பை பை.